வேங்கை மரம். வேங்கை மரம் முருகனுக்கு உண்டான மரம். இந்த கார்த்திகை மாதத்தில் வேங்கை மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அதை வழிபடும் பொழுது இந்த வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைத்தே தீரும் அப்படிங்கிற கருத்து இருக்கின்றது. பழைய காலத்துல 50 வருடங்களுக்கு முன்பாக 100 வருடங்களுக்கு முன்பாக குழந்தைகள் பிறந்தால் முதலாக வேங்கைப்பாலை நெற்றியில் வைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் வேங்கை மரம்னாவே நமக்கு தெரியாத மாதிரி போச்சு. எல்லாமே ஓரளவுக்கு அழிஞ்சிருச்சு. ஆனால் இந்த அகத்தியர் சித்தர் பீடத்தில் தேனி பெரிய குளத்தில் வேங்கை மரங்கள், நூற்றுக்கணக்கான வேங்கை மரங்கள் வளர்ந்து ஜொலிக்கின்றன. இந்த வேங்கை மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர ஆரத்தி காமிக்கப்பட்டால் ஒரு முறை செய்தால் குறைந்தது 1 வருடம் அதனுடைய பலன் கிட்டும். எப்படி நம்ம ஈபிக்கு ஒரு முறை பில் கட்டினா 2 மாசத்துக்கு நமக்கு ஓடுதோ அது போன்று. அப்ப அது வேங்கை மரத்துக்கு செய்யும் பொழுது, இறைவா எனக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் குறைய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், கட்டிய வீடு பயனில்லாம இருக்கு, அதுக்கு எனக்கு அருள் பாலிக்கணும், இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரல, அந்த கடைக்கு வாடகைக்கு வரல, வேலை பாதியில் நின்றுச்சு, லோன் சாங்ஷன் ஆகல, அப்படி ஆகல, இப்படி ஆகல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேங்கை மரத்தை வணங்கும் பொழுது உங்களுக்கு நிவர்த்தி கிட்டும். நம்பிக்கை இருந்தால் செய்து பார்ப்போம், தவறு இல்லை. நம்முடைய காலத்துல, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ நாட்களை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவோ நமக்கு இறைவன் அங்கங்க பக்கமா நல்ல கருத்துக்களை கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் நம்முடைய மனநிலை, நம்ம ஆத்மார்த்த மனநிலை அதை நாடி போவதில்லை. யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். நல்ல ஒரு பங்களா கட்டணும், வீடு கட்டணும், அப்படி கட்டணும், இப்படி கட்டணும்ட்டு. ஆனா ஆரம்பத்துல வேகமா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் முடிப்பதற்குள்ளார என்னது ஆயில்ல பாதி போயிருது. சற்று நம்ம மாத்தி யோசிச்சு பார்ப்போம். வேதர் நம்ம கடவுள் மேல பிலீஃப் இருக்கு இல்ல, அடுத்தது. ஆனால் இந்த இயற்கையை வணங்கும் பொழுது இயற்கை நம்மோடு பின்னி பிணைந்து வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று எல்லாமே நம்மளோட பின்னி பிணைஞ்சு வந்துட்டே தான் இருக்கு. நம்ம அதற்கு தகுந்தாற் போன்று நாம் அதை வணங்கி அதற்குண்டான சில பூஜை புனஸ்காரங்கள் செய்யும் பொழுது ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஒரு நாளைக்கு 2 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகவே இந்த வேங்கை மரத்தை வணங்கி உங்களுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் வரட்டும்னு பகவானை வேண்டிக்கிறோம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.